அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற சிபிஎஸ்சில் வர ரிட்டையர் ஆன எம்ப்ளாய்க்கெல்லாம் கவர்மெண்ட் டேட்டா சென்டர்லேருந்து சில அடிஷ்னல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணி டேட்டா சென்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சுட்டிக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆஸ் யூஷுவலாக இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே வெப்சைட்டில் தான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் அதாவது பார்த்தீங்களா, ஸோ இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா cps.tn.gov.in. ஸோ இதுதான் வந்து URL. இதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தான் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் வந்து நம்ம ஆல்ரெடி மிஷன் கிரெடிட்டுக்கு யூஸ் பண்ண அதே சேம் யூசர் நேம் தான். உதாரணத்துக்கு ட்ரெஷரி கோடு, இப்போ நான் திருவண்ணாமலையோட ட்ரெஷரி கோடை போடுறேன், அதனால் 1601 போட்டேன். அண்டர்ஸ்கோர் டிடிஓ கோடு, ஓல்டு டிடிஓ கோடு தான் போடணும், நியூ டிடிஓ கோடு போடக்கூடாது. ஸோ இப்போ நான் டிடிஓ கோடு போடுறேன். ஓகேங்களா, இதுதான் யூசர் நேமு, ட்ரெஷரி கோட் அண்டர்ஸ்கோர் டிடிஓ கோடு. இப்போ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி அண்டர்ஸ்கோர் 123. ஓகேங்களா, யூசர் நேமை அப்படியே காப்பி பண்ணி பாஸ்வேர்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அண்டர்ஸ்கோர் 123 போட்டுருங்க. அதாவது 1601 அண்டர்ஸ்கோர் TG301 வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து 1601 அண்டர்ஸ்கோர் TG301 அண்டர்ஸ்கோர் 123. ஓகேங்களா, ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ சைன்இன் கொடுத்தவொடனே இது போல் தான் வரும். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் செட்டில்மெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டீட்டெயில் அப்டேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் எத்தனை எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க, அவங்க ஃபைனல் செட்டில்மெண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட டீட்டெயிலு இங்கே வரும். ஓகேங்களா, இப்போது இந்த டீட்டெயில் தான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கானில் இந்த மாதிரி எத்தனை நபருக்கு வந்து காமிக்கிறோ, எத்தனை எம்ப்ளாயி வந்து டீட்டெயில் காமிக்கிறோ, இது எல்லா எம்ப்ளாயிக்குமே நம்ம என்ன பண்ணணும், டேட்டா வந்து ஃபீட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஜிடிசிக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இதில் பெருசாக இல்லை. ஸோ வெரி சிம்பிள் தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் ஒரு எம்ப்ளாயை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது அமுதான்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களோட டீட்டெயிலை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, வியூ FW டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் HR டீட்டெயில்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் மேக்ஸிமம் டேட்டா வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் விடுபட்ட டேட்டா மட்டும்தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது அந்த எம்ப்ளாயோட IFHRMS நம்பர் கேட்குது. இப்போது நமக்கு அந்த எம்ப்ளாயோட IFHRMS நம்பர் தெரியும். ஓகேங்களா, அதனால் ஃபீட் பண்ணுறோம். ஓகேங்களா, IFHRMS நம்பர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன். ஓகேங்களா, அந்த எம்ப்ளாயி வந்து எப்போ ரெகுலரைசேஷன் ஆனாலும் அந்த டேட்டு போடணும். இந்த எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 2010 ரெகுலரைஸ் ஆகியிருக்காரு. ஸோ இந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 2/12/2010 ரெகுலரைசேஷன் ஆகியிருக்காரு. ஸோ நான் அதை என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரி லெவல் போஸ்ட்டு, அந்த எம்ப்ளாயி வந்து சர்வீஸ் வரும்போது என்ன போஸ்ட்டில் என்ட்ரி ஆனாங்களோ அந்த போஸ்ட்டு.
இந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நான் டைப்பிஸ்ட்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டைப்லாம் அதிலே வந்துடும். ஸோ இப்போது அவங்க குவாலிஃபையிங் சர்வீஸ் எத்தனை மந்த்தோ அந்த மந்த்தை போடணும். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 158 மந்த்து. ஸோ நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் இருந்தால் அதை போடலாம், இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கோங்க. இப்போது டோட்டல் குவாலிஃபையிங் சர்வீஸ். ஓகேங்களா. நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் ப்ளஸ் குவாலிஃபையிங் சர்வீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே நெட் குவாலிஃபையிங் சர்வீஸில் போடணும். போட்டுட்டு இமெயில் அட்ரஸ் மேண்டிட்டரி கிடையாது. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் போட்டுருங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஸோ இமெயில் அட்ரஸ் போட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயோட பேசிக் டீட்டெயில் அப்டேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயோட பேட் ஆன் டீட்டெயில். ஸோ பேட் ஆன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட ஆஃபீஸ் நேம் வரும், அவங்களோட ஐபிஜிஎம் ஸ்டுடியோ கோடு, அவங்க ரிட்டையர் ஆகிறப்போ என்ன போஸ்ட்டில் இருந்தாங்களோ அந்த போஸ்ட்டு, ஸோ அவங்களோட பேசிக் பே, ரிட்டையர் லாஸ்ட் மந்த்து என்ன பேசிக் பே இருந்தாங்களோ அந்த பேசிக் பே, ரிட்டையர் ஆக போகிற அந்த மந்தோட பேசிக் பே இங்கே போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 மந்தோட இங்கே போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்து கிராஸ் ஆவரேஜ். ஆக்சுவலாக லாஸ்ட்டு அவங்க 12 மந்த்தாக வாங்கின அவங்களோட சேலரியோட கிராஸ் ஆவரேஜை இங்கே போடணும். ஓகேங்களா. இது வந்து 12 மந்த்துக்கு, இது 10 மந்த்துக்கு. இப்போ அவங்க எந்த பே கமிஷனில் இருந்தாங்க, லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களே அந்த மந்த்து அவங்க என்ன பே கமிஷனில் சேலரி கிளைம் பண்ணாங்களோ அந்த பே கமிஷன் தான். ஸோ இவங்க 7th பே கமிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேல் ஆஃப் பே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,600. ஸோ இந்த ஸ்கேல் ஆப்பில் தான் இருந்தாங்க இவங்க, இந்த ஸ்கேல் ஆஃப் பேல தான் இருந்தாங்க. இப்போ இந்த வெதர் ஃபைனல் செட்டில்மெண்ட் அக்செப்டட், இது எசண்டாக இருக்கும் டிஃபால்ட்டாக, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் டீட்டெயிலும் கொடுத்துட்டோம், அதே மாதிரி பேட் ஆன் டீட்டெயிலும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. பேட் ஆன் டீட்டெயில் கொடுத்துட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேட்டா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போது இவங்களோட டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இந்த அமுதான்ற எம்ப்ளாய்க்கு நம்ம டேட்டா அப்டேட் பண்ணிட்டோம். இதை இப்போது ஜஸ்ட்டு ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நமக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அலர்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம டேட்டா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது வருது. ஸோ ப்ளீஸ் செக் ஆல் த என்டர் டேட்டா கேர்ஃபுல்லி. ஒன்ஸ் அப்டேட்டட் த ரெக்கார்ட் வில் பி லாக்டு அண்ட் cannot be edited. Do you want to proceed? ஓகேங்களா. நம்ம ஃபார்வேர்டு கொடுத்துட்டோம்னா இந்த ரெக்கார்டை வந்து திரும்ப நம்மளால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓகே, நம்ம டேட்டா கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம், அதனால் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ டீட்டெயில் ஃபார்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான். இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜிடிசிக்கு ஃபார்வேர்டு ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போது ஜிடிசிக்கு ஃபார்வேர்டு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் வரும். இப்போ நான் டேட்டா ஃபார்வேர்டு பண்ணாத எம்ப்ளாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடில் எதுவுமே காமிக்காது. நான் ஃபார்வேர்டு வந்து இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 எம்ப்ளாய்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டவுன்லோடு பண்ணுற ஆப்ஷனில் நமக்கு டீட்டெயில் காமிக்குது. ஓகேங்களா. இப்போ வேணும்னா நம்ம டவுன்லோடு பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டவுன்லோடு பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த எம்ப்ளாயோட நம்ம அந்த ஃபார்மில் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே இங்கே நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து இப்போ நம்ம
ரிட்டையர் ஆன எம்ப்ளாயியோட செட்டில்மெண்ட் டீட்டெயிலை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப இல்லை. ஆக்சுவலாக கவர்மெண்ட் டேட்டா சென்டர்லேருந்து நமக்கு வந்து 12/6/2025 முடிக்க சொல்லி எண்டு டேட் கொடுத்துருக்காங்க, டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து இதை அப்டேட் பண்ணி நம்ம ஜிடிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது சில எம்ப்ளாயெல்லாம் வந்து நம்ம செக்ஷனில் வந்து டீட்டெயில் தெரியல, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சில எம்ப்ளாயோட டீட்டெயில் தெரியல அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம லாகின் பண்ண உடனே கிளிக் ஹியர் டவுன்லோடு சிபிஎஸ் சப்ஸ்கிரைபர் செட்டில்மெண்ட் ரிசீவ்டு ஃபார்ம் இருக்குங்க இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபார்மாக வரும். இப்போ நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ண டேட்டாவே இந்த பிரிண்ட் எடுத்து நமக்கு வந்து எதுனா ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த எம்டி ஃபார்மை டவுன்லோடு பண்ணி அந்த எம்ப்ளாயிக்கு கொடுத்து அந்த எம்ப்ளாயி ஃபில் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் நம்ம அந்த ஆஃபீஸில் ரிட்டையர் ஆன எம்ப்ளாயோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த எம்டி ஃபார்ம் தேவைப்படாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளான மெத்தட். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு நம்ம சிபிஎஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ண போகிறோம். அதில் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் டீட்டெயிலை கிளிக் பண்ணோன்னா நமக்கு நம்ம ஆஃபீஸில் ரிட்டையர் ஆன எம்ப்ளாயெல்லாம் வியூ ஆகாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம டீட்டெயில் பார்த்துட்டு என்ன டேட்டா அதை கேட்குதோ அதை அப்டேட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். இல்லைனா கமெண்ட்லேயும் உங்களோட டவுட்டை நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட்லேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.